ஒன்றுக்கு 2 செடி ஆன மாதிரி. ஒன்றுக்கு 2 செடி ஆன மாதிரி ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் கலப்பாக விட்டிங்கன்னு வச்சுக்க, ஒரு செடியே 3 ஆகும். அந்த மருந்துக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, இவ்வளோ காய் வந்து அரிக்காய் கட்டாது, அப்படியே உழுந்துரும். ஆனா மருந்து வந்து அடிச்சதுனால, மருந்து மட்டும் அடிச்சதுனால செடி நல்லா இருக்கு. கொஞ்சம் செடி பார்க்க கண்ணுக்கு பிடிக்கும். செடி வந்து கொஞ்சம் இடத்த எவ்வளவு கேப் இருந்தாலும் அடைச்சிருது. முந்தி வந்து அடைக்காது. ஏரியா பூரா உதிர்தான் செய்யும். காய் ரொம்பலாம் பிடிக்காது. இந்த வட்டம் காய் உதிரல. என்ன பண்ணா நேரம் நல்லா லைன் போட்டு நட்டிட்டு மத்தியில் உழுவுறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். உழுவுக்கு நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து ஆளை வச்சு களை வெட்டிகிட்டே இருப்போம். எதுக்கு ஆளை வச்சு களை வெட்டுறது? உள்ள வச்சு ஓட்டிட்டோம்னா சரியா போகும். இப்போ இந்த இது ஓட்டுறதுக்கு இல்லை, இந்த இப்படி போடணும். ஒன்று மொத்தம் 2 தான் போடணும். ஆமாம், 3 போடக்கூடாது. 3 போடக்கூடாது. இப்போ இது கூடமும் இந்த நட்டிருக்கீங்கள இந்த இடம் தான் இருக்கணும். இது சரியா இருக்குல்ல? இது சரியா இருக்கு. ஆனா இது நிறைய ஆகி போச்சு இல்ல. இந்த கேப் அதிகமாகி போச்சு. இதுக்கு முன்னாடி பறிச்சு நட்டினியா? பறிச்சு நட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த வட்டம் கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்காக்கா? செடியே கொஞ்சம் நல்லா இருக்கு. மொத்தத்துக்கு முந்தி வந்து வளராது, அதே மாதிரி இவ்வளவு சில்லு வெடிக்காது. பறிச்செடி தூர்ல வந்து பழமா கிடக்கும், உதிர்ந்து போய். ஆமா, எங்க ஏரியா பூரா உதிர்தான் செய்யும். காய் ரொம்பலாம் பிடிக்காது. இந்த வட்டம் காய் உதிரல. அப்போ எவ்வளோ வந்துச்சு பறிச்சு? அப்போ ஏக்கருக்கு 5-8 குண்டாலு 7 குண்டாலு இவ்வளவுதான் வந்துச்சு. 8க்கு கீழே தான். 8க்கு கீழே தான். 8க்கு மேலெல்லாம் போகல, ஒரு நாளும் போகல. ஆமா, மானாவாரி காட்டுலலாம் போட்டிருக்கேன். அவ்வளோதான், 7, 6, 5 அவ்வளோதான் வருது. ஆனால் வரைக்கும் கொஞ்சம் அகலமாக போடணும். அகலமாக அடுத்த வருஷம் ஒரு 40 ஏக்கர் பறிச்சு போடுதோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அகலமாக போடுதேன். ரோட்டு மேலேயே போடுதேன். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிருங்க. முளைக்கும் போதே 2 வரையாக போட சொல்லிடும். ஒன்றை பிடுங்கிச்சிடும். அந்த மாதிரி ரெடி பண்ணி சொல்லிடுவோம். இதுக்கு முன்னாடி வேற மருந்து அடிச்சிருப்பீங்களா? இதுக்கு முன்னால் வேற மருந்து அடித்தேன். இப்போ உள்ள மருந்து வந்து இப்போ உங்கள் மருந்து தவிர வேற மருந்து வாங்கலை. ஏன் மருந்து தவிர வேற மருந்து வாங்காம போ. அது இல்லை, வாங்கி அடிக்கல. உங்கள் மருந்து மட்டும் தான் அடிச்சிருக்கேன். 3 வாரம் அடிச்சிருக்கேன். அந்த பருத்திக்கு 3 தடவை அடிச்சிட்டேன். இதுக்கு 2 தடவை அடிச்சிருக்கேன். இது 2 தடவை. ஆமாம், அதுக்கு 3 தடவை அடிச்சிட்டேன். இல்லை அந்த முன்னாடி நம்ம வெளியே இருந்து வாங்க அடித்த மருந்துக்கும் இப்போ இந்த மருந்துக்கு என்ன வித்தியாசம் உனக்கு நீ பார்த்த? என்ன வித்தியாசம் இருக்குன்னா, செடியில பூரா பழமா கிடக்கும். எது கீழே ஊர்ந்து கிடக்கும். இப்போ அந்த உதிர்மானம் இல்ல. உதிர்மானம் இல்ல. ஆமா, செடி வந்து கொஞ்சம் இடத்த எவ்வளவு கேப் இருந்தாலும் அடைச்சிருது. முந்தி வந்து அடைக்காது. அந்த களையால வந்துகிட்டு இருக்கும். அந்த கேப்பு அப்படியே தான் இருக்கும். செடி வந்து ஓரியா அப்படி ஓரியா போகும். இப்போ அப்படி கிடையாது. சில்லா வெடிக்கு. இப்போ அந்த ஒரு செடி எடுத்துட்டா பாருங்க எவ்வளவு காய் பிடிச்சி கட்டி இல்ல பழம் அகலமா இருக்கா செடி. முந்தி வந்து இப்படி கிடையாது. முந்தி இப்படி கிடையாது. நம்ம ஏரியாவுக்கு வந்து எப்படின்னா அப்படி இருக்கு. அந்த போட்டிருக்காங்கல்ல, நம்ம மருந்து அடியா வேற ஆள் இருக்குல்ல, அவங்களுக்கு எப்படின்னா ஓரியா வர்றவல்ல இருக்க நான் பார்க்கலையா. ஓரியா நம்ம மருந்து கிடையாது. அவங்களுக்கு ஓரியா இருக்கு. இந்த மாதிரி அடையில நமக்கு முன்னால அவங்க 20 நாளைக்கு முன்னால நட்டுனது. நம்ம செடி இப்போ நட்டின செடி இது. அது 20 நாளைக்கு முன்னால நட்டினது. அது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அது 10 நாள்ல பருத்திக்கு வந்துடும். நீ ஒரு விவசாயியே இது என்ன திருப்தியா இருக்குதா? எப்படி நல்லா இருக்கு. அதில் எந்த குறையும் கிடையாது. சூப்பரா இருக்கு. ஆமா, முந்திக்கு இது ரொம்ப தாவலையா இருக்கு. எப்படியும் வருஷம்லாம் எப்படியும் 70 ஏக்கர் 80 ஏக்கர் பார்க்க போறேன். எப்பவுமே வட்டம் பார்க்க 100 ஏக்கர் பார்ப்பேன். அடுத்த வருஷம் எல்லாத்துக்கும் மருந்து அடிக்கணும் வாங்கி. சரி, இப்போ உனக்கு பறிச்சை வரைக்கும் பறிச்செடி சூப்பர் ஆயிடுச்சு. நான் அடுத்து உளுந்துக்கு சாம்பிள் பார்க்கணும். உளுந்து 1 ஏக்கர் போட்டு சாம்பிள் பார்த்துடலாம் தான் பார்த்தேன். ஆயில் மோட்டர்லாம் வாங்கி வச்சிருக்கேன். தண்ணி வாய ஆத்துல திடீர்னு நின்று போக கூடாதுன்னா, இது ஆத்து நின்று போக கூடாத. கிணத்துல அவ்வளவு தண்ணி பாயாது. 2 ஏக்கர் தான் பாயும். அங்க வரைக்கும் தான் பாயும். 1 ஏக்கர் உளுந்து போட்டு உங்க மருந்து அதையும் சாம்பிள் பார்க்கணும். என்ன பாவம் தான் வந்தேன். நல்லா இருக்கு தாத்தா, நல்லா இருக்கு தாத்தா. அதெல்லாம் எந்த அங்கிட்ட வந்து பாத்துக்கோங்க. அதோட சூப்பரா இருக்கு தாத்தா. 1-2 வெள்ளை இருக்கிறேன். ஆமா, இப்ப மருந்து அடிக்க வேண்டிய டைம் போட்டிருக்கு தாத்தா. கடலையும் போட்டிருக்கேன். உங்க மருந்து 2 வாட்டி அடிச்சிட்டேன். எப்படி தாத்தா இருக்கு பறிச்செடி? பறிச்செடி நல்லா இருக்கு. கடலையும் நல்லா இருக்குடா உள்ள. கடலை ஒரு நாளைக்கு அவிச்சிக்கலாம்ல அப்படின்னு நான் தான் நட்டினேன். ஒரு வெள்ளை இருக்குதுன்னு பாரு. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் போய் சொல்லுவா. ஒரு இடத்துல வெள்ளை கிடையாது. ஒரு இடத்துல வெள்ளை வந்து அது களை. அது களை. அதான் சொல்றேன், இதை மட்டும் பிறக்கணும். இப்ப இந்த இதுல இருந்து இப்படி பார்த்தாலே நமக்கு தெரியுதே. நல்லா இருக்கு. நான் அதுக்கு தான் இதுக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு தடவை இந்த நோய் மருந்து ஒன்று அடிச்சுக்க. இலையில புள்ளி வரும். சரி, புள்ளி வர்றப்ப அந்த நோய் மருந்து ஒன்று அடிச்சுக்க. இந்த வருஷம் எப்படி எவ்வளவு காய் கட்டுதுன்னு பாரு. இது கூட நெருக்கமா தான் நல்லா போட்டிருக்கேன். ஆமா, இது அவ்வளவு நெருக்கல வந்து அடந்துட்டு தாத்தா. அவ்வளவு நெருக்கெல்லாம் கிடையாது. தூர பிடிங்க பாருங்க. எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க.
வந்து அடைஞ்சிருச்சு. அடைஞ்சதுனால அது மாதிரி தெரியுதா? அடைஞ்ச மாதிரி ரொம்ப தெரியுது உங்களுக்கு. நமக்கு என்ன இப்போ இதுன்னா, நம்ம வீட்டில் என்ன சொல்றாங்கன்னா வருஷம் வருஷம் பூவா கிடக்கும். இந்த வட்டம் அந்த பூ இல்லை. ஒரு செடியிலாட்டு பாருங்க எந்த பூவுமே கிடையாது. கீழே ஊந்து போய் இருக்கும். செடிக்கு 10 காய் கட்டும், மீதி பூரா ஊந்துடும். இந்த வட்டம் அந்த எந்த இதுவுமே கிடையாது. அதுலேயும் கிடையாது, இதுலேயும் கிடையாது. அது நெருக்கம். அப்படி பார்த்தா உரம் நிறைய வச்சிருப்ப? அப்படிலாம் இல்லை. அப்பவும் இதே உரம் தான், இப்பவும் இதே உரம் தான். அப்பவும் அதுதான், இப்பவும் அதுதான். அதே தான். ஆனா மருந்து மட்டும் அடிச்சதுனால அடிச்சதுனால செடி நல்லா இருக்கு. கொஞ்சம் செடி பார்க்க கண்ணுக்கு பிடிக்கும். எத்தனை தடவை களை வெட்ட தோண மாட்டேங்கி. நீங்க முந்தி இல்லாட்டா என்னத்த களை வெட்ட களை இவ்வளவு களை வந்து முடியுது, செடியும் விசேஷமா இல்லை, அப்படி போட்டுருவோம், வெட்ட மாட்டோம். இப்போ ஓரளவு பின் சுத்தமா தானே வச்சிருக்கேன். சுத்தமா தான் இருக்கு. அவ்வளவு எதுவும் கிடையாது. இல்ல இன்னும் ஒரு வெட்டு நாளைக்கு வெட்ட விட போறேன். நாளைக்கு வெட்டிட்டோம்னா இன்னும் களை வராது. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த மிஷின் வந்துச்சுன்னா கணக்கு பண்ணி ஊனிடுவேன். அந்த மருந்துக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, இவ்வளவு காய் வந்து அடிக்காய் கட்டாது, அப்படியே உழுந்துரும். ஆமா, இது வந்து அடிக்காய் கட்டாது. ரெண்டாவது தடவை இந்த ஒரு இதுதான் வரும். இந்த சில்லு வெடிக்காது. இப்ப வந்து அடைச்சிருச்சு. இந்த சில்லு வெடிக்கிறதுனால அடைச்சிருச்சு. முந்தி வந்து இப்படி சில்லு வெடிக்காது. இப்ப இந்த ஏக்கோலுக்கு இது வந்துருதே. ஆமா, இந்த ஈக்குவலுக்கு இது வந்துருதே. ஆமா, 1க்கு 2 செடி ஆன மாதிரி. 1க்கு 2 செடி ஆன மாதிரி ஆயிருது. இன்னும் கொஞ்சம் கலப்பா விட்டீங்கன்னு வச்சுக்க, ஒரு செடியே 3 ஆகும். தனியா வந்ததுனால எப்படி காய் பிடிச்சு. இந்த பாரு இது ஒண்ணு, அந்த பக்கத்துல இது ஒண்ணு, இது மொத்தம் ஒரு 10 கொப்பு வந்துருந்தா கலப்பா ஊனி இருந்தா. சொல்றேன், கலப்பா ஊனிட்டேன்னு சொன்னோம்னா இந்த மாதிரி வரும். நீங்க சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னா மிஷின் இருந்தா இன்னும் கலப்பா ஊனி மிஷின் வச்சே ஓயாம வெட்டிக்கிட்டே இருக்கலாம், ஒரு ஆம்பளை விட்டு. சரி, இது எந்த ஊர்ல? இது காட்டுநாயக்கம்பட்டி. காட்டுநாயக்கம்பட்டி. ஆமா. பேரு? என் பேர் சரவணன். எப்படி எங்ககிட்ட வரணும்னு எப்படி வந்த நீ மருந்து வாங்குறதுக்கு? நம்மகிட்ட இந்த ஒரு ஆள் சொன்னிச்சு. சொன்ன உடனே நாள் வந்தேன். அண்ணன் ஆள் இல்லை, உள்ள பார்க்க முடியாதுட்டாங்க. உடனே நைட்டில் வந்தோம். உடனே கார் ரிட்டன் திருப்பிட்டேன். மறுநாள் வந்தோம், கரெக்டாக பார்த்துக்கிட்டோம். மறுநாள் வந்துட்டு ஒரு தடவை வந்து வாங்கினேன். மறுநாள் வந்து 1.5 ஏக்கருக்கு மட்டும்தான் வாங்கினேன். அதுக்கடுத்த வாட்டி வந்து 2 ஏக்கருக்கு வாங்கினேன். அதுக்கடுத்த வாட்டி 3 ஏக்கருக்கு வாங்கியிருக்கேன். 3 தடவை வாங்கி அடிச்சிருக்கேன் இப்போதைக்கு. இத்தனை வருஷம் மருந்து கடைக்காரங்க இப்படி கொடுக்கலையா உனக்கு? கடைக்காரங்க இந்த மருந்து விற்கலன்னா இதை கொடுப்பாங்க. விற்கலன்னா கொடுப்பாங்க. நமக்கு என்ன தெரியும், அவன் கொடுக்குறதான் வாங்கி அடிக்கும். உனக்கு ஒன்றும் தெரியாதா? மருந்து கொடுப்பாங்க, நம்ம கேட்போம். அவங்க இது இல்லை, அதை கொடுங்க, இது நல்லா இருக்கும்பாங்க. அதை கொண்டு வந்து அடிப்போம். அது இந்த போல விசேஷமா இல்லை அது உங்களுக்கு. அது எப்படியாட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுது. ஒன்று இந்த பரிச்சைலாம் இப்படி வராது. சூத்த உழுதாங்கிறதான் பார்க்கணும். இன்னொரு மருந்து அடிக்கணும் அதுக்கு ஹெவியாக.